அவர் வல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் வல்லவர்? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் பெரியவர்? ஆமென். ஹalleluya. பெரிய காரியங்களை செய்தான் ஆண்டவர், வல்லமையான ஆண்டவர். வல்லமையான காரியங்களை உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் செய்கிறதான் ஆண்டவராய், ஜீவிக்கிறதான் ஆண்டவராய் இருக்கு. ஆமென். ஹalleluya. சத்ருவின் சேனை நம்மை அழிக்க நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனும் அவனுடைய சேனைகளை துரத்தினது போல ஒருவேளை நம்மை பிசாசானவன் துரத்தி கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் நம்மை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னதமான ஆண்டவரை நமக்கு தாபரமாக நாம் கொண்டிருக்கிறபடினாலே, உன்னதமான ஆண்டவருடைய சொட்டின் மறைவிலே நாம் மறைத்திருக்கிறபடினாலே, வல்லமையான ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதான ஆண்டவராய் மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிறதான ஆண்டவராய் மாத்திரமல்ல, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை அடியோடு அழிக்க வல்லமிடதான ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்று கண்டதான எகிப்தியனை, இன்றும் காணுகிறதான எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. ஆமென். இந்த நாளில் ஒருவேளை வாழ்க்கையிலே போராட்டத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இந்த காலை வரையும் அது உங்களை ஒரு எகிப்தியனை போல உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சன்னிதானத்திலே கர்த்தரை பாடி கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால் இன்று கண்டதான எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்று கண்டதான எகிப்தியனை இனி நாங்கள் பார்க்க போவதில்லை? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று பாடி கர்த்தரை துதிங்க. எல்லாரும் எழுந்து
நமக்காக யாவற்றையும் செய்து முடித்ததான ஒரு ஆண்டவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே யாவற்றையும் செய்கிறதான ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் எதையும் செய்ய வேண்டியதான தேவையில்லை, நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதான தேவையில்லை. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரையே சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றியின் வேந்தனாக உங்களுக்காக யாவற்றையும் செய்கிறதான ஆண்டவராய், உங்களுக்காக